வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடவழியில் சேல்ஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு அழகான 3BHK வீடு பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் 3BHK வீடுங்க. நம்ம சொந்தங்கள் தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் வீடு பார்க்குறவங்க எல்லாருமே விரும்புகிற மாதிரியான ஒரு 3BHK வீடு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சைட்டில் கட்டியிருக்காங்க. வழக்கமாக நடுவில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்குறதுக்கும் கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சைட்லேருந்து வெளிச்சம், நமக்கு வென்டிலேஷனும் வெளிச்சமும் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 40 அடி ரோட்லையும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோட்லையும் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3BHK வீடு. வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட 2 சைட்லேருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வெளிச்சமும் காற்றட்டுமும் கிடைக்கும். இந்த வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருந்து பிரவீன் அண்ணா நம்ம கூட இருக்கார். ஆனால் இந்த வீட்டோட நீளகலம், இந்த வீட்டோட பில்டப் ஏரியா, இந்த வீட்டை போய் நம்ம வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. வணக்கங்க. இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாலாம் வருதுங்க. 40 அடி 30 அடி கார்னர் சைட்டுங்க. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோரில் அமைஞ்சிருக்குங்க. 2 பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வருங்க 10/16. ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் பெட்ரூம் வருங்க. ஓகேண்ணா. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2300 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. வீட்டுக்குள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பற்றி சொல்லிடுறேன். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்ட்ரைப் டிசைன்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குங்க. மைல்டான கலர் காம்பினேஷன்லையும் கொஞ்சம் டார்க்கான கலர் காம்பினேஷன்லையும் பெயிண்டிங் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சைட்டில் கட்டியிருக்க வீடுங்கிறனால வீட்டோட 2 சைடுமே எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணி காட்டுறோம். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி காவல் தெய்வம் இவ்வளோ நேரம் வீட்டுக்கு முன்னாடி தான் இருந்தார், அதுக்குள்ளே போயிட்டாரு. யாராச்சும் நம்ம சொந்தங்களை யாராச்சும் வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கெட்டை மட்டும் வீட்டுக்குள்ளே போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கவர் பண்ணி வச்சுருங்க காவல் தெய்வத்தை. ஃப்ரீயாக நன்றி விசுவாசத்தோட 24 மணி நேரமும் உங்கள் வீட்டை வந்து காவல் காப்பார். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் டைப்பில் இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கோட அளவுனா இது வந்து 12.5க்கு 18ங்க. 12.5க்கு 18 தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தலாம். அது போக 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. கார் பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது பேட்டர்ன் உள்ள மாதிரி டைல்ஸ். ஆமாம். இந்த பார்க்கிங்லேயே வந்து போர் இருக்குது. அப்புறம் வந்து வாட்டர் சம்ப் இருக்குது. போர் எவ்வளோ அடி போட்டிருக்காங்க? 600 ஃபீட் போட்டிருக்காங்க. 480 ஃபீட்டில் வாட்டர் வந்திருக்கு. ஓகேங்க. சம்ப் எவ்வளோ? 9000 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஜாரியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கஜாரியா பிராண்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேண்ணா. வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வழியில் போய் நம்ம அந்த வழியில் நடந்து வந்துடலாம். அந்த மாதிரி வீட்டை சுற்றியும் நிறைய செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி வாலுக்கும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் அழகாக டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுலேயே கிரானைட் ஒர்க்கும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு மெயின் டோரு. மெயின் டோர் என்ன வுட்டுனா? இது டீ குட்டுங்க. நிலவும் டோரும் ரெண்டுமே வந்து டீ குட்டு தான் பண்ணிருக்கீங்க. டீ குட்லேயே பண்ணியிருக்கீங்க. ஓகேண்ணா. கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்க இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹாலோட அளவு எவ்வளோண்ணா? 16க்கு 16ங்க. 16க்கு 16. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டைல் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் ஒரு மைல்டான கலர் காம்பினேஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸும் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிவி நெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ சீட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சீட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சோஃபா செட்டப் மாதிரி பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். அது மாதிரி தான் அதுக்காக தான் செஞ்சுருக்கீங்க. குஷன் மட்டும் இங்கே போட்டுட்டு அப்படியே நம்ம இங்கே வந்து சோஃபா செட் மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். அது போக பார்த்தீங்கன்னா இங்கேயும் விண்டோக்கும் ஃப்ரெஞ்ச் டைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குங்க. லிவிங் ஏரியாவுக்கு வெளிச்சம் கொடுக்குறதுக்கு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டோட. ஆமாங்க, மஸ்கிட்டோ நெட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 3 ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது ஒன்று, இங்கே ஒரு மஸ்கிட்டோ நெட் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சைடு இருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஒன்று. 3 ராலியா அது 2 ட்ரேவா தெரில, அது என்னன்னு தெரில. யாராச்சும் பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு தெரில, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் கம் கிச்சன் பார்க்க போகிறோம். டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் டேபிளில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நமக்கு டைனிங் ஸ்பேஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் தானே, பூஜை யூனிட்டு. மேலே ஸ்டோரேஜஸ்க்கான ஸ்பேஸு. இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடையில நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சனுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்விங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
கவுண்டர் டாப்க்கு கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோஸா? ஆமாங்க. ஓகே. டைனிங் கம் கிச்சனோட அளவு சொல்லிடுங்களேன். டைனிங் கம் கிச்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16x10 வருங்க. 16x10. ஓகேங்க. இதுக்கெல்லாம் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? ஆமாங்க. ஓகே. கிளாஸ் டோர் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா லைட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டோர் வரும். ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்குங்க. ஓகே ஓகேங்க. இப்போ நான் முன்னாடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்லெஸ் ஸ்டோரேஜஸ். அப்புறம் இங்கேயும் ஸ்டோரேஜஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்தலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூமோட டோருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைன் உள்ள மாதிரியான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. யாரோ கால் பண்ணுறாங்க, கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு எவ்வளோண்ணா? இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 16x10ங்க. ஓகே. மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் விண்டோ சீட்ரு தானே? ஆமாங்க. ஓகே. குஷன் போட்டு ஒரு சிட்டிங். ஓகே. குஷன் போட்டு ஒரு விண்டோ சீட்ரு இந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய வார்ட்ரோப் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா இங்கே பாருங்கள், சின்னதாக இங்கே ஒரு ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்குது. அடுத்தது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் என்னதுண்ணா இது? என்ன மெட்டீரியல்? யூபிவிசி. யூபிவிசி மெட்டீரியல். ஓகே. உட்டன் லுக்கில் இருக்கா நான் பார்க்குறக்கு. டெக்ஸ்சர் உட்டன் டெக்ஸ்சரில் இருக்குது. பாத்ரூமோட டோருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு எவ்வளோண்ணா? இந்த பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 7x5. எல்லாமே வால் மவுண்டைன். ஓகே. கிளாசெட்லாம் வால் மவுண்டட் டைப்பில் கொடுக்க போகிறீங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. அடுத்து நம்ம மேலே போயிடலாமாண்ணா? ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதால நம்ம சுற்றி காட்டுங்க. பார்ப்போம். ஓகே. அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாலே இருக்குங்க. லிவிங் ஏரியாலே ஸ்டார்கேஸ் கொடுத்து ஸ்டார்கேஸ்க்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்ட் ரைல் பார்த்தீங்கன்னா டீக்குட் தானே இது? டீக்குட். அதில் எம்எஸ்ல வந்து கிரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ஆன்டிக் ஸ்டைலில் பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம ஸ்டார்கேஸை உபயோகப்படுத்தி மேலே போகிற வழியில் வெளிச்சத்துக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் ஃபிக்ஸட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 விண்டோ இருக்குது. விண்டோவில் ஃபிக்ஸட் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் தான் நினைக்கிறேன், தெரில என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதில் கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்காங்க. 3 விண்டோ. ஓகே. மேலே வந்ததுன்னா ஒரு பேசேஜ் இருக்குது. இது பால்கனி. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. முதல்ல இது ஒரு பெரிய பெட்ரூமு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த அதே பெட்ரூம் மாதிரி தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக இங்கே ஏதோ கொடுத்துருக்கீங்களா? இது என்னது? இது வந்து ஸ்டடி டேபிளுங்க. ஸ்டடி டேபிள். சிஸ்டம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்க யாராச்சும் இந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா இந்த பெட்ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி டேபிள் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எலகண்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்டோரேஜுக்கு ஒரு மிரர் ஒன்று வருங்க. ஓ, ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஆமாம். ஓகே. இங்கே ஒரு மிரர் வரும். ஓகே. இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோ சீட் இருந்துச்சு. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்க சின்னதாக. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் மாட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகே. இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் மாதிரியே ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் எவ்வளோ? 7x5. அதே கீழே பார்த்தா அதே சைஸ் தான். ஓகே. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் செராமிக் டைல்ஸ் அழகான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தாங்க முக்கியமாக எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. அடுத்தது இந்த வீட்டிலே அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூமுக்குள்ளே போகிறோம். ஓகே. இந்த பெட்ரூம் போட்டு ஃப்ளோரிங்க்கு உட்டன் டைல்ஸ். அது ஆமாங்க, மேட் ஃபினிஷிங் உட்டன் டைல்ஸ். ஆனால் உட்டு கிடையாது. ஓகே. உட் மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸ் தான். ஆமாம், லே பண்ணியிருக்காங்க. இந்த நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல விண்டோ இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உட்டன் லுக்லேயே இருக்குது. இந்த டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரியே உட்டன் லுக்கில் இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் வாட்டர். நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடு தள்ளனோம்னா இங்கேயும் ஸ்டோரேஜ். மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் லாஃப்ட் கபோர்டு இருக்குது. அப்படியே லென்த்துக்கு ஓப்பன் தான், அப்படியே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது என்னென்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. ஓகே. இந்த இடத்துல மிரர் வந்துடும் அப்போது. ஆமாம். ஓகே.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வேணும் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 10/4.5. 10/4.5. ஓகே. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா, என்ட்ரன்ஸில் ட்ரை ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாசெட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்துடும். இந்த இடத்துல ஷவர் யூனிட் வந்துடும். அடுத்து நம்ம பால்கனி பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே. அடுத்தது பால்கனியோட அளவு எவ்வளோண்ணா? பால்கனியோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18க்கு 5 அடி வருங்க. ஓகே. அப்படியே பின்னாடி போய் ஒரு வியூ காட்டுங்க. பெரிய பால்கனி. ஆக்சுவலாக எலிவேஷன் கீழேருந்து பார்க்கும்போது எலிவேஷனில் இந்த வியூ தெரியுற மாதிரி, இந்த பால்கனி வியூ தெரியுற மாதிரி இருக்குது. பால்கனியில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் வந்து நம்ம கீழேருந்து பார்த்தா தெரியுதுங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்திங்கன்னா உட்டன் டைப்பில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ளோரிங்க்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆன்டிக் ஸ்டைலில் ஃப்ளோரிங் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த பால்கனிலேருந்தே டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸும் இருக்குது. ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் மெட்டலில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டியூப்ளக்ஸ் மாடல் வீடுகளுக்கு அடுத்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ்லாம் மெட்டலில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க சிவில் ஒர்க்லேயே இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹேண்ட் ரெயிலில் இந்த கேப் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சேஃப்டி கவர் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களோட சேஃப்டிக்காக. டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே இது என்ன டைல்ஸ்னா கூலன் டைல்ஸ் தானே? கூலன் டைல்ஸ். ஓகே. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த டைல்ஸில் நடக்கலாம். இந்த கூலன் டைல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா எப்போ வந்தாலுமே நடக்கலாம். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கூட வந்து நம்ம துவைப்போம். அவங்க வந்து துவைச்சாலும் நம்ம டெரஸ்க்கு வரும்போது தரை சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கூலன் டைல்ஸ் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. ஆக்சுவலாக இது போக யூட்டிலிட்டிக்கு வேறு என்ன சொன்னால் கொடுத்துருக்கீங்க. வாஷிங் மிஷினில் எங்கே வைக்கிறது? வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் வந்து நம்ம இங்கேயே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஓகேங்க. இந்த ஏரியாவில் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இல்லாட்டி பால்கனியில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு பாத்ரூமில் கூட நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. இங்கே துவைச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம துணி காய போட்டுக்கலாம். அதுக்கு வந்து துணி காய போட்டுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல 2 பெரிய டேங்க் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டேங்க் வைப்பாங்க. வீடு வந்து சூப்பராக இருக்குண்ணா. கார்னர் சைட்டில் இருக்குது. ஒரு சைடு வந்து 40 அடி ரோடு, ஒரு சைடு வந்து 30 அடி ரோடு. வீடு ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க? 110ங்க. 1 crore 10 lakhs. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றியும் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா வீடுகளாக தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. பெரிய பெரிய ப்ரொமோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் நிறைய வீடுகள் போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டிங்கில் 1.5 2 இந்த மாதிரி பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் போயிட்டுருக்கு. 110 கம்மியான பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இங்கே லேண்டோட ரேட் வந்து அந்தளவுக்கு காஸ்ட்லியாக போயிட்டுருக்குங்க. 110ங்கிறது கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். அதானே? ஓகேண்ணா. ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு செங்கல்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் செங்கல்ல ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். சூப்பர். வேறு ஏதாச்சும் கஸ்டமருக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இந்த வீட்டில் ஸ்பெஷாலிட்டி ஹைலைட் அந்த மாதிரி? இதில் வந்துட்டு ஹைலைட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு 40 ஃபீட் ரோடு 30 ஃபீட் ரோடு உங்களுக்கு வெஹிக்கிள் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஹிக்கிள் நம்ம முன்னாடியே நிறுத்திக்கலாம். ஓகே. அதே மாதிரி இது அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். ஹில் வியூ. ஆமாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைடு மவுண்டன் வியூ அப்படியே அழகாக இருக்குங்க. அப்படியே நல்லா தெரியுங்க. ஓகேங்க. மருதமலை கோயில் வேறு உங்களுக்கு தெரியும். ஓ சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக இந்த மரம்லாம் மறைச்சிட்டு இருக்குங்க. இந்த மரம் அந்த அப்பார்ட்மெண்ட் மறைச்சிட்டு இருக்கு. அதை தாண்டி தான் மருதமலை கோயில். இங்கேருந்து பார்த்தா மருதமலை கோயில் கூட தெரியும். ஆக்சுவலாக இன்னொரு ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா கண்டிப்பாக மருதமலை கோயில் தெரியும். ஓகேண்ணா. ஓகேங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்க யாராச்சும் கோயம்புத்தூரில் வடவழி லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கேன். என் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 90லேருந்து ஒரு 1 crore 10 lakhs வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துருங்க. வீடு சூப்பராக இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு, ஒரு சைடு 30 அடி ரோடு. கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெளிச்சமும் காற்றோட்டமும் அதிகமாக இருக்கும். நம்ம சொந்தங்களை யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வீடை வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வடவழி சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா பிரவீன் அண்ணாக்கு வந்து கால் பண்ணுங்கள். இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மூலமா இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட பட்ஜெட் உங்கள் ரெக்யர்மெண்ட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வீடு சூட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுவார். அதே மாதிரி ஒரு வீடு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோனு ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாரு. பண்ணி கொடுத்துருவீங்களா? பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. அப்புறம் என்னங்க, வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் யாராச்சும் வடவழியில் வீடு பார்க்குறீங்கன்னா பிரவீன் அண்ணாக்கு கால் பண்ணுங்கள்.